ஜூன் 18, 2016 நட்டினியின் நித்தம் ஒரு முத்து இன்று 392வது முத்தாக உதிர்கிறது. தமிழ் மலர் என்ற மின் இதழில் வெளியாகியுள்ள ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றிய கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். இன்று அணுகுண்டு தயாரிக்காத வல்லரசு நாடுகள் உலகில் இல்லை. உலகம் முழுவதிலும் உள்ள மக்களை அச்சுறுத்துவதற்காகவும் தங்களின் வல்லரசு போக்குகளை நிலைநாட்டுவதற்காகவும் மனிதகுலத்தை அழித்தொழிப்பதற்காகவும் அணுகுண்டு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த அணுகுண்டை கண்டுபிடித்த விஞ்ஞானி மனிதகுல அழிவிற்கு அறிவியலை பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்த நேரம் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அந்த விஞ்ஞானியை அழைத்து, அணுகுண்டு தயாரிக்க வேண்டும், அது உங்களால் தான் முடியும். நீங்கள் அணுகுண்டு தயாரித்து கொடுத்தால் அதற்கு தேவையான உதவிகளையும் பணமும் தர தயாராக இருக்கிறேன் என்றார். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதகுல மேம்பாட்டிற்கு பயன்பட வேண்டுமே தவிர மனிதகுலத்தின் அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று உறுதியாக அந்த விஞ்ஞானி ரூஸ்வெல்ட்டுக்கு பதில் கூறினார். ரூஸ்வெல்ட் வேறொரு விஞ்ஞானியை வைத்து அணுகுண்டை தயாரித்தார். இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்தபோது அந்த அணுகுண்டை ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய நகரங்களின் மீது அமெரிக்கா வீசியது. இந்த கோர சம்பவம் 1945ஆம் ஆண்டு நடந்தது. ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்கள் தரைமட்டமாகின. எங்கு நோக்கினும் மரண ஓலங்கள். இந்த கொடுமையின் பாதிப்பிலிருந்து இன்றும் கூட அந்த நகரம் முழுதும் விடுபடவில்லை. அன்று வீசிய அணுகுண்டுகளின் கதிர்கள் இன்று பிறக்கும் குழந்தைகளையும் பாதிப்பதாக கூறுகிறார்கள். ஆம், அணு இயலின் தந்தை என உலகத்தாரால் போற்றப்படுபவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1879ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஜெர்மனியில் ஊன் என்ற சிற்றூரில் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை ஹெர்மன் ஐன்ஸ்டீன், தாய் பாலைன் ஐன்ஸ்டீன். குழந்தை பருவத்தில் இருந்தே ஐன்ஸ்டீன் மந்த புத்தி உடையவராக விளங்கினார். அவர் மற்ற குழந்தைகளைப் போன்று ஓடியாடி விளையாட விரும்ப மாட்டார். சிறு வயதிலேயே பேசுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார். இவரது பேச்சுக்கள் குளறலாகவே வெளிப்படும். பள்ளியில் சேர்க்கப்பட்டாலும் ஒரு சிறைச்சாலை போன்றே இவருக்கு வகுப்பறை இருந்தது. இவர் மற்ற பாடங்களை வெறுத்தாலும் இவருக்கு கணிதம், பௌதிகத்தில் அளப்பரிய ஆர்வம் ஏற்பட்டது. இவர் 5 வயதாக இருந்தபோது இவரது தந்தை இவருக்கு சட்டைப்பையில் வைக்கக்கூடிய திசையறி கருவி ஒன்றை கொடுத்தார். அந்த வயதிலேயே ஐன்ஸ்டீன் ஒன்றுமற்ற வெளியில் ஏதோ ஒன்று காந்த ஊசி மீது தாக்கம் ஏற்படுத்துவதை புரிந்து கொண்டார். ஐன்ஸ்டீன் சிறு வயதில் இயந்திர மாதிரிகளையும் இயந்திர கருவிகளையும் பொழுதுபோக்காக செய்து வந்தார். 1905ஆம் ஆண்டுகளில் இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் பத்திரிகைகளில் வெளியாகி புகழை தேடி தந்தன. இவரது பிரபல ஆராய்ச்சி கட்டுரைகள் இயங்கும் பொருட்களில் மின்னியக்க ஆற்றல், பிறவுகளின் இயக்கம் பற்றிய விதிமுறை, ஒளியின் தோற்ற மூலங்களும் மாறுபாடுகளும், அணுத்திரள்களின் பருமனான அளவுகளை நிர்ணயித்தல். இவரது திறமைகளை கண்ட சானரிக் பல்கலைக்கழகம் தத்துவ பேராசிரியர் என்ற பட்டத்தை கொடுத்தது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஐன்ஸ்டீனின் சார்பு கொள்கை என்ற ஆராய்ச்சி விளக்கமும் வெளிப்பட்டது. இடம், காலம், பிரபஞ்சம் பற்றிய அவரது ஆராய்ச்சி கொள்கைகளே சார்பு கொள்கை எனப்படும். இதுவே உலகை பயமுறுத்தும் அணுகுண்டு பிறக்க காரணமாக இருந்தது. 1945ஆம் ஆண்டு ஜப்பானின் நாகசாகி, ஹிரோஷிமா பகுதிகளில் அணுகுண்டுகள் வீசப்பட்டு மக்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். அப்போது தான் கண்டுபிடித்த ஒரு விஷயம் மக்களை அழிக்க பயன்படுத்துவதை எண்ணி மிகவும் மனம் வருந்தினார். எனினும் தனது அணு ஆராய்ச்சி அணு மின் நிலையம் போன்ற ஆக்க வேலைகளுக்கு பயன்படும் என கண்டறிந்த பின்னரே அவரது மனம் சமாதானம் அடைந்தது. ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த உலக புகழ் பெற்ற சமன்பாடு E=mc². தம் அறிவாற்றலை கண்டு காதலித்து திருமணம் செய்த மிலாவின் பிரிவும் தம் உறவுக்கார பெண்ணான எல்சாவின் மறைவும் ஐன்ஸ்டீனை யோசிக்க வைத்தது. இது போன்ற நிகழ்ச்சிகள் தமது எதிர்கால வெற்றிகளுக்கு தடைக்கற்களாக இருப்பதை நினைத்து ஒரு முடிவுக்கு வந்தார். இனி எஞ்சிய காலத்தை தனியாகவே வாழ்ந்து முடிப்பது என்று ஐன்ஸ்டீன் உறுதி பூண்டார். ஐன்ஸ்டீன் தனது வாழ்நாள் முழுவதும் எளிய வாழ்க்கையே வாழ்ந்து வந்தார். சுமார் 20 ஆண்டுகள் மனைவி துணையின்றி வாழ்ந்த ஐன்ஸ்டீன் 1955 ஏப்ரல் 18ஆம் நாளில் அமெரிக்காவில் மறைந்தார். உயில் மூலமாக தனது மூளையையும் உடலின் சில பகுதிகளையும் ஆய்வுக்காக தானமாக வழங்கினார். நன்றி, வணக்கம்.